Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்று விஜய் அவர்கள் நிறைய பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சற்று அளவாகத்தான் பேசியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி ஒரு உறுதிமொழியை ஏற்க வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கம். அவரு இப்ப எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு சூடு போட்டுக்கிட்ட நடிகர்கள்ல அது சிவாஜி கணேசன் தொடங்கி இப்ப அது கமலஹாசன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து விஜய் வந்திருக்கிறாரு. அவர் இப்ப பேசுறாரு, அதாவது படித்த தலைவர்கள் வேணுமான்னு கேட்கிறாரு. ஆமா வேணுங்கிறாங்க. அப்ப இவரை தேவையில்லைங்கிறாங்க இந்த ஜனங்க. அது புரிஞ்சுக்கணும். அவரு இன்னொன்னு என்ன சொல்றாரு, போதை அது புழக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம தான் கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறாரு. அதாவது சாதாரண மக்கள் போதை புழங்குனா அதை பயன்படுத்துவாங்க. அதை வேற வேற வழிகள்ல கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம்குள்ளெல்லாம் வச்சு கொடுத்து பழக்கப்படுத்துறாங்க. அப்ப சிறுவர்கள் பலியாகிறாங்க. அவங்கள அந்த போதைப் பொருளை வெளிநாடுகள்ல இருந்து கடத்தி இங்க விநியோகம் பண்ணக்கூடியவங்களை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. அதுக்கு அரசுக்கு ஒரு தார்மீக நெறி இருக்குது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது என்று அவர் சொல்லல. ஆனா நீங்க கட்டுப்பாடோட இருக்கணுங்கிறார். அப்ப அரச வவுச்சேப் பண்றாரு. இதுல காப்பாடுறாரு. அந்த போதைப் பொருளை புழக்கத்தை தடுக்க வக்கில்லாத அரசுகளை அவர் பாதுகாக்கிறார். அதனால நீதான் தப்புங்கிறார். குடிக்கு அடிமையானவன்ட்ட போய் நீதான் தப்பு, குடி ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளை திறக்கிறது தப்பு இல்லை. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா மூடி அதை மது விலக்கு அமலுக்கு கொண்டு வரணுங்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, போதைப் பொருள்களை நீங்க நடமாட விடுங்க, ஆனா நீங்க கட்டுப்பாட்டோட இருங்கிறார். இது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு தலைவரா வரக்குவா தன்னை நிர்ணயிச்சு கொள்ளக்கூடியவர் பேசுற பேச்சா இது? எல்லா துறைகளுக்கும் தலைவர்கள் வேணுங்கிறாரு. எல்லாத்துலயும் நல்ல பெரிய பெரிய துறை சார்ந்த நிபுணர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா அரசியல்ல நல்ல தலைவர்களுக்கு இங்க தட்டுப்பாடு இருக்குது. அதான் நான் நிரப்புறது தான் நான் வந்திருக்கிறேங்கிற மாதிரி அவர் கோடிட்டு காட்டுறாரு. இவர் நல்ல தலைவரா வந்துருவாராம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கெட்ட தலைவர்களா. இவர் சினிமாவில் இருந்துகிட்டு நாடாளுமன்ற தேர்தலை தவிர்க்கிறாரு. இவர் சட்டமன்ற தேர்தலில் 2026 நிப்பாரு. உடனே 1 வருஷம் 2 வருஷத்துல இவர் சிஎம் ஆயிடுவாராம். அதை எல்லாரும் ஓட்டு போடணுமா? என்ன ஆசைங்க உங்களுக்கு? இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு கொண்டு மக்கள் எப்படி போதைப் பொருள்களை தவிர்க்கிறார்களோ அதே மாதிரி இவர்களையும் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்ப இந்த கருத்து அரசியல் ரீதியாக பார்த்தா அப்படின்னா அங்க வந்திருக்கக்கூடியது முழுக்க மாணவர்களும் பெற்றோர்களும் தானே. இப்ப அவங்க கிட்ட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தவறான பழக்கத்துல ஈடுபடுத்துறவங்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை தானே வைக்க முடியும். இது அரசியல் சார்ந்துதான் அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இந்த அறிவுறுத்தல்கள் கவைக்கு உதவாதுங்க. நீங்க போதைப் பொருள் நடமாட விட்டுட்டு யாரும் அதை பயன்படுத்தாதீங்க சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம், போதைப் பொருள் நடமாட்டத்தை தடை பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை சொல்றோம். இவர் அரசுக்கு கடமையே இல்லைங்கிறார். இவர் நாளைக்கு முதல்வரா வர போறவரா? அரசுக்கு கடமையே இல்லைங்கிறார். நாளைக்கு இவர் வந்த பிறகு போதைப் பொருள் இவர் வரப்போறது இல்ல. வந்த பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தா இவர் என்ன சொல்ல போறாரு, நீங்க கட்டுப்படுத்திக்கோங்க. முதல்வர் ஸ்டாலின் அதுதானே சொன்னாரு. எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும்னாரு. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாரு, நீங்க சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் சொன்னார். அதை இவர் முன்னாடியே சொல்றாரு. அதான் இவருடைய சிறப்பு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security.